அதிமுகவுக்கு எங்கே இருந்தோ கட்டளை வந்திருக்கிறது, நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று. அவர்கள் மறைமுகமாக பாஜக பாமக வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. இதை நாங்க சொல்லல, அவங்க கட்சியில இருந்த டிடிவி தினகரன்லாம் இன்னைக்கு ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காரு. திமுக சூழ்ச்சி செய்து, அதனாலதான் நாங்க கண்டிப்பா ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இங்க எலெக்ஷனே வெளியே வந்துட்டோம். இப்படி ஒரு சூழ்ச்சியில நம்ம சிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெயக்குமார் சொல்றாரு விக்கிரவாண்டி தேர்தல். என்ன சூழ்ச்சி? அப்ப அவரே சொல்றாரு நம்ம பாமகக்கு எதிராக பாஜக எதிராக வேட்பாளர் போடக்கூடாதுன்ட்டு அவரே ஒத்துக்கொள்ளுகிறார். பி டீமா இருக்காங்க அவங்களுக்கு. இல்ல, திமுக இடைத்தேர்தல் அராஜகம் பண்ணி வாக்கு சேகரிக்கிறது, கூடுதல் செலவழிக்கும், அந்த அடிப்படையில் நாங்க புறக்கணிக்கிறோம். அப்ப அதிமுக காலங்களில் நடந்த இடைத்தேர்தல்கள்லாம் அவங்க இப்படிதான் செஞ்சாங்களா? இதே விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வரும்போது அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு, முத்துச்செல்வன். அவர் எப்படி வெற்றி பெற்றாரு? அப்ப அவர்களுக்கு ஒரு நீதி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நீதியா? முதல்ல பாஜக இருக்க பெண்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க, அதற்கு பிறகு வரட்டும். அவங்க பெண்கள் நிர்வாகிகளுக்கு முழுமையா நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு பேச சொல்லுங்க. அவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார். வயநாடு என்பது எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய தொகுதி. அவர் சொல்லியிருக்கிறார், நான் பிரபரலிக்கு மட்டுமில்லை அதையும் சேர்த்து பார்ப்பேன் என்று. மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை போயிட்டு இருக்கு. 50 ட்ரோன் மூலமா அந்த இடத்தை ஆய்வு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய கோரிக்கை தீர புலன் விசாரணை செய்ய வேண்டும், உண்மையான குற்றவாளி யார் என்று சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், மாண்புமிகு முதலமைச்சரிடம் இரும்பு கரம் கொண்டு கூலிப்படைகளை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். சொந்தக்காரக்குள்ளேயே நிலத்தகராறுக்கு கொலை பண்ணிக்கிறாங்க, காதல் பிரச்சனையில கொலை பண்ணிக்கிறாங்க, சாதி மறுப்பு திருமணத்தில் கொலை பண்ணிக்கிறாங்க. இதுக்கும் சட்டம் ஒழுங்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு கேங்ஸ்டர் இன்னொரு கேங்ஸ்டர் கூட மோதிக்கிறான் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு வேடிக்கை பார்க்குது, காவல்துறை வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஒரு கொலைகள்லாம் எப்படி நடந்தது நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வர செய்தியை படிச்சாவே தெரியும். சொந்த பிரச்சனைக்கு கொலை, நிலப்பிரச்சனைக்கு கொலை, காதல் பிரச்சனைக்கு கொலை, சாதி மறுப்பு திருமண கொலைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணதில்ல, போலீஸ் என்ன பண்ணும்? ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கான், 2 பேரும் கொலை பண்ணிக்கிறான். ஆகையால இதை இன்னும் தடுக்கணும். எங்களுடைய கோரிக்கை, காங்கிரஸ் பெரிய கோரிக்கை என்னன்னா, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் இப்படிப்பட்ட படுகொலைகளை அனுமதிக்க முடியாது.